மாந்துரு என்பவள் முன்காலத்திலே வாழ்ந்த ஓர் அரக்கியாவாள். அவள் பச்சை உருவத்துடன் பெரிய பூதமாக வளர்ந்து நின்றாள். அவளை ஒரு நகைக்கடைக்காரன் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக அதிக நகைகளை பெற்றுக்கொள்வதற்காக வைத்திருந்தான். ஆனால் அந்த மாத்துரு பேய் அவனுடைய மகளையே கொன்றுவிட்டது. இதனால் சாமியாரை அழைத்து, என்னுடைய மகளை கொன்ற இந்த பேய் இந்த உலகத்தில் வாழவே கூடாது, இதை அழித்து விடுங்கள் என்றார். அதற்கு அந்த சாமியார், இல்லை இந்த பேயை அழிக்க முடியாது, ஆனால் நான் மந்திர சக்தியால் கட்டுப்படுத்தி இதை நான் கிணத்தில் போட்டு விடுகிறேன் என்று அந்த பக்கமாக காட்டுக்குள் இருந்த கிணத்திற்குள் அந்த பேயினுடைய கலசத்தை எடுத்து கொண்டு அந்த சாமியார் புறப்பட்டார். நெடுந்தூரம் காட்டுக்குள் சென்ற அப்புறமாக ஒரு தனித்த பெரிய கிணறு ஒன்றை அவர் கண்டார். அந்த கிணத்துக்குள்ளே தான் கொண்டு வந்த கலசத்தை மந்திர ஜபங்களை உச்சரித்து அவர் போட்டார். என்றாலும் இந்த பேய் எப்படியாவது இந்த கலசம் வழியில் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி இறைவனை கும்பிட்டு விட்டு அந்த வழியாக சென்றார். அன்றொரு நாள் ஒரு பெண் அந்த வழியை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. என்னவாக இருந்தாலும் தான் மிகவும் பண கஷ்டத்திலும் தன்னிடம் நகைகள் ஒன்றுமில்லை, தான் ஏழையாக இருக்கிறேன் என்று புலம்பியபடியே அந்த கிணத்தின் அருகில் அவர் வந்து நின்றார். அப்போது அந்த கிணத்துக்குள்ளிருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது. என்னை திறந்து விடு, உன் பண கஷ்டத்தை நான் போக்குகிறேன், என்னை திறந்து விடு, நாளை நீ இந்த வழியாக வா என்று சொல்லி. இதை கேட்ட அவரும், என்ன இது வித்தியாசமாக இதோ இருக்கிறது, மனம் பிரம்மை போல என்று நினைத்து வளமையாக அந்த காட்டு வழியாக பயணித்து கொண்டிருந்தார். அந்த காட்டுக்குள்ளே அழகான மின்மினி பூச்சிகள் அங்குமிங்கும் ஆடிக்கொண்டிருந்தன. இவர் சரி என்று சொல்லி அந்த கிணத்துக்கு பக்கம் போகும்போது அழகாக மின்னிக்கொண்டிருந்த மின்மினி பூச்சிகள் எல்லாம் சிறிது நேரத்திலே பயந்துவிட ஆரம்பித்தன. என்றால் அந்த மின்மினி பூச்சிகளுக்கு தெரியும் அந்த கிணத்துக்குள்ளே அந்த ராட்சச பேய் இருக்கிறது என்று. அதனால் சற்று நேரத்தில் அந்த மின்மினி பூச்சிகள் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டன. என்ன நடக்கப் போகின்றது தெரியாத அந்த பெண் தண்ணீர் குடிப்பதற்காக முயற்சித்தாள். அப்போது சத்தம் கேட்டது. என்னை விடுவிக்க வந்து விட்டாள் அவள் என்று சொல்லி. அப்போது அவள் அந்த தண்ணியை எடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவளால் தண்ணியை எடுக்கவே முடியவில்லை. சற்று நேரத்தில் ஏதோ உள்ளுக்குள் உடைவது போல ஒரு சத்தம் கேட்டது. இவள் கொஞ்சம் பயந்து போயிருந்தாள். என்னடா இது, ஆச்சரியமாக உள்ளது, என்ன உள்ளே சத்தம் கேட்கிறது என்று சொல்லி இவள் முயற்சி செய்து கொண்டிருந்த போது உள்ளுக்குள் இருந்த சத்தம் வந்தது. என்னை வெளியில் அடித்து விடு, நீ எவ்வளவு தங்கம் கேட்டாலும் தருகிறேன் என்று. அதை கேட்ட இவள், என்ன சொல்கிறாய், நீ யார், எனக்கு எப்படி தங்கம் தருவாய், நீ ஏன் உள்ளுக்குள் இருக்கிறாய் என்று சொல்லி கேட்க, அதுக்கு அந்த பூதம் சொன்னது, நான் வானதேவதை, நீர் தேவதை, நான் தான் தேவதை, இந்த கிணத்துக்குள் வந்து மாட்டி விட்டேன் என்று சொல்லி. அதுக்கு, தேவதையா, அப்ப எனக்கு நகைகள் தருவாயா, நீ நகைகள் தந்தால் அந்த நகைகள் எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்ல அந்த பேய் நகைகளை கொடுத்தது. சந்தோஷத்தில் அவள் அந்த இடத்திலேயே ஆட்டம் போட ஆரம்பித்தாள். நன்றாக ஆட்டம் போட்டு கொண்டிருந்த போது, எனக்கு நகை கிடைத்து விட்டது, நான் பணக்காரியாகி விட்டேன் என்று சொல்லி நன்றாக கதைத்து கொண்டிருந்தாள். அப்போது அந்த பேய் சொன்னது, என்னை வெளியில் என்று சொல்லி. கொஞ்ச நேரத்தால இவள் அந்த கப்பியை பிடித்து கொண்டிருக்கும் போது அந்த பேய் அந்த கயிற்றை பிடித்து கொண்டு மேலே வந்தது. மேலே வந்த அந்த பேய், உங்கள் யாரையும் விடமாட்டேன் என்று சொல்ல இவள் கேட்டாள், என் தங்கத்தை குரண்டு. தங்கமா, நீயே சாக போகிறாய், உனக்கு தங்கம் வர கேட்கிறாண்டு அந்த பேய் சிரித்து கொண்டே, உன்னை விடமாட்டேன், உன்னை மாதிரியான பேராசை பிடித்த நபர்கள் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொன்னது. உடனே அந்த பெண் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்து விட்டார்.
கொஞ்ச நேரத்தில் அந்த பேய் அந்த பெண்ணை தூக்கி அந்த கிணத்துக்குள்ளேயே அந்த பெண்ணை தன்னை காப்பாற்றியவர் என்று கூட ஒரு இரக்கம் இல்லாமல் அவரை அந்த கிணத்துக்குள் அந்த பேய் தூக்கி போட்டு விட்டது. அந்த பெண்ணும் அந்த கிணத்துக்குள் மூழ்கிவிட்டார். அப்போது அந்த பேய் சொன்னது, இப்போது புரிகிறதா எதற்காக பெற்றோர்கள் சொல்கிறார்கள் சின்ன பிள்ளைகள் கிணத்தை எட்டி பார்க்க கூடாதென்று. மாத்திரு பூதமாகிய நான் கிணத்துக்குள் இருந்து வந்து விடுவேன். சிறுவர்களாகிய நீங்கள் யாரும் கிணத்து பக்கம் எட்டி கூட பார்க்கக்கூடாது. அம்மா அப்பா பேச்சை கேட்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த வழியாக தன்னை சிறையில் அடைத்த அந்த சாமியாரை கொலை செய்வதற்காக சென்றது.